ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். சார், உங்களோட இந்த உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேல இந்த ஆன்லைன் மூலமாக மாணவர்களுக்கும் மற்றும் வளர்ந்தோர்களுக்குமான ஐக்யூ வகுப்பும் தொடர்ச்சியாக நிறைய வகுப்புகள் ஐக்யூ சென்டரின் ஊடாக நடாத்தப்பட்டு வருகின்றது. அதுல நான் பிரதானமாக நடத்துகிற ஒரு வகுப்பு தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட். அதோட சேர்ந்து மெட்ஸ் குயிஸ், சிதம்பரம் போன்ற பல போட்டி பரீட்சைகளுக்கு தொடர்ச்சியாக வழிகாட்டிட்டு இருக்கோம். அதுல ஸ்பெஷலா நாங்க இன்னைக்கு பேச எடுத்த டாபிக் வந்து மெட்ஸ் ஒலிம்பியாட் என்ன, இதால எங்களுக்கு ஏற்பட போற நன்மை என்ன, மெட்ஸ் ஒலிம்பியாட்டுக்குள்ளால நாங்க இருக்கிறதால எங்களோட ஃபியூச்சர் எப்படி அமையும்ன்றது சம்பந்தமா கொஞ்சம் விடயங்களை பேசுவோம். அத பேசுறதை விட நீங்க பிராக்டிக்கலா படிப்பதனூடாக தான் அதுல பலனை நிச்சயமாக அடையலும். பொதுவாக இந்த மெட்ஸ் ஒலிம்பியாட்டை பொறுத்த மட்டும் இது பாடசாலை, அதாவது கவர்மெண்டாலையும் மெட்ஸ் ஒலிம்பியாட் நடக்கும். கவர்மெண்டாலையும் இந்த மெட்ஸ் ஒலிம்பியாட் நடக்கிற கவர்மெண்டால நடக்கிற மெட்ஸ் ஒலிம்பியாட்டை மூணு வகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. 3 வகுதிகளாக. கேட்டகரி 1 இதுல கிரேட் 6 குறியாக, அதாவது இவ்வருடம் ஸ்காலர்ஷிப் எடுத்து அடுத்த வருடம் தரம் 6க்கு வர மாற்றம் கிரேட் 6. கேட்டகரி 2 எடுத்து எழுதா இதுல கிரேட் 7ம் 8ம் வரும். அதே போல கேட்டகரி 3 எடுத்துட்டு எழுந்தா இதுல கிரேட் 9, 10, 11 3 வகுப்புகளும் சேர்ந்ததாக இந்த ஒலிம்பியாட் மேத்ஸ் வகுப்புகள் அமைஞ்சிருக்கு. ஒலிம்பியாட் மேத்தமெட்டிக்ஸ் சொல்றேன். இது சர்வதேசம் வரை கொண்டு செல்லும். சர்வதேசம் வரை. பொதுவாக நீங்க இதுவரைக்கும் எங்களோட பிள்ளைகள் படிச்ச இதுவரைக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கு படிச்ச அந்த நுண்ணறிவு வகுப்புகள்ன்றது ஒரு சின்ன ஒரு விடயம். இதுக்காக நிறைய எஃபர்ட் வந்து பேரண்டாக நீங்க எடுத்திருக்கீங்க. நிறைய வகுப்புகளுக்கு, நிறைய பயிற்சிகளுக்கு பிள்ளைகள் தங்களை வருத்தி இந்த கிரேட் 5க்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனா அதை விட மிகவும் ஒரு அட்வான்ஸான ஒரு பகுதி தான் இந்த கணித ஒலிம்பியாட். கணித ஒலிம்பியாட்டுக்கூடாக ஒரு குறிப்பிட்ட பிள்ளை தொடர்ச்சியாக ட்ரெயின் பண்ணப்பட்டால் அவங்களோட ஃபியூச்சர்ல நிறைய வாய்ப்புகளை அவங்க கற்றுக்கொள்வாங்க. அதுல ஒன்றுதான் உயர்தரத்துல அவங்க போக இருக்கிற ஸ்ட்ரீம்ல பெஸ்டா வருவாங்க. அது பயோவா இருக்கலாம், மெட்ஸா இருக்கலாம், டெக்னாலஜி சைட்டா இருக்கலாம். அதுல டொப்ல வந்து இந்த ஒலிம்பியாட் மெட்ஸு கூட பயிற்றப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாக டொப்ல இருக்கக்கூடியவங்க அவங்களதான் இருப்பாங்க. அதே போல பாடசாலை காலத்திலேயே சர்வதேசம் வரை எங்களை கொண்டு செல்றதுக்குரிய ஒரே ஒரு வழி ஒலிம்பியாட் மெட்ஸ் அல்லது ஒலிம்பியாட் சயின்ஸ், ஒலிம்பியாட் பிசிக்ஸ். இதுகளாலதான் நாங்க சர்வதேசம் வர வட்டும், அதாவது ஸ்போர்ட்ஸ் தவிர்ந்த கல்வியினூடாக சர்வதேச மாணவர்களோட போட்டி போடக்கூடிய ஒரு தளம் தான் இந்த ஒலிம்பியாட் மெட்ஸாக எங்களுக்கு இருக்குது. அப்ப இதுல வார இந்த பயிற்சிகள் பொதுவாக எல்லாரும் இதை செய்யறல. இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இப்ப கிரேட் 6ல இருக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா தொடர்ச்சியாக அவங்க கூடுதலாக தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு தேவை வரும்னு சொன்னா ஒலிம்பியாட்டுக்காக தங்களை தயார்படுத்தி கிரேட் 6ல இருக்கிற பிள்ளை உண்டு. A-level கேள்வி உண்ட கிரேட் 6லயே செய்யறதுக்கு ரெடி ஆகிற ஒரு நிலைமை இந்த ஒலிம்பியாட்டின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல எங்க லாஸ்ட் இயர் கடைசி ஒரு 6 மந்தா ஒரு வகுப்புக்கு நாங்க தொடர்ச்சியாக ட்ரெயின் பண்ணிருக்கிறோம். அதுல நிறைய அடைவுகளை காட்டியிருக்கிறோம். அந்த அடைவுகளை காட்டிய பேரண்ட்ஸையும் நாங்க இங்க அழைச்சிருக்கிறோம். அவர்களும் இது சம்பந்தமாக, இதுல உள்ள நன்மைகள் சம்பந்தமாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. மேலதிகமாக நாங்க அந்த வகுப்புகள்ல இணைந்திருப்பதன் ஊடாக, இதை படிப்பதன் ஊடாக இதுல வார ஏனைய சந்தேகங்களை சேர்த்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பரு சார் கர்ணியோட அம்மா இருக்காங்க, கொஞ்சம் வாரங்க.
ரைட், ஓகே. இப்போ சார் என்னன்னு சொன்னது ஒலிம்பியாட் சம்மந்தமாக சின்ன ஒரு விளக்கு தான் தந்தது. சரியா, இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக மேலாதிக விழாக்கள் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு தருவோம். ரைட். இப்போ இந்த ஒலிம்பியாட் கிளாஸ் தொடங்கினத்திலிருந்து நிறைய பிள்ளைகள் இது கூட பயனடைஞ்சிருக்கிறாங்க. ரைட், நிறைய பிள்ளைகள். இப்போ நீங்கள் இந்த போன வீக் நடந்த அந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர் பார்ட் 1 மிச்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. மிச்சம் கஷ்டம்னு சொன்னால் மிக கஷ்டம், இது வரைக்கும் நடைபெறாத பேப்பர்ல மிக கஷ்டமான பேப்பர் பார்ட் 1 சொன்னாங்க. அந்த பார்ட் 1 ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நீங்க 5ஆம் ஆண்டு சொன்னா அடுத்த வருஷம் எங்கள்கிட்ட இந்த ஒலிம்பியாட் கிளாஸஸ் தொடர்ச்சியா நாங்க படிக்கிறதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் இதை விட ஈஸின்னு சொல்லி ஈஸியா இப்படி நாங்க அதை கையாளுறோன்னு சொல்லியும் விளங்கும். ஆனால் இது ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இல்லை, இது ஒலிம்பியாட் தனியே. அப்ப எங்கட அந்த கிளாஸுக்கு தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 months 1 yearக்குள்ள நினைக்கிறேன் வந்து தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு இப்ப சர்வதேச மட்டத்துக்கு போறதுக்கும் ஒரு சான்ஸ் உண்டு, கிடைக்க போகுது கட்டாயம். அது அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். ஹரிணியான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்துல இருந்து யாராவது வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த பிள்ளை என்ன மாதிரி அடைவு இருக்குன்னு சொல்லி. ரைட். இப்ப சேர்ற ஒரு கிளாஸ் உண்டு. ரைட், சார் எப்படி கிளாஸ் செய்யறாருன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று நான் ஒன்று போட்டு காட்டுறேன். அதை கொஞ்சம் நீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு யூடியூப் வீடியோ உண்டு. யாரு விட்டு முக்கியப்போ ஜாட் முகமது கிரேட். நீங்க ஒரு கிரேட் 6 7. ஓகே, நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு கேட்கவே தெரியல. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட தொடர்ச்சியாக கிளாஸுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அந்த அந்த பிள்ளோட அம்மாவும் நான் நினைக்கிறேன் ஹரிணியாவும் இதில் லைனில் நிற்கிற அந்த பிள்ளையும் அவங்களோட கொஞ்சம் பேசுவாங்க உங்களோட. ஏன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிறத விட அந்த உரிய ஆட்கள் அந்த அதிலிருந்து பயனடைஞ்ச யாராவது வந்து பேசினா நல்லன்னு சொல்லி ஒரு ஆள் அழைக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு மிச்சம் டைம் எடுக்குன்னு சொல்றதுக்காக வேண்டி நான் ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கட்டாயம் கதைப்பாங்க. என்ன மாதிரி இந்த கிளாஸஸுக்கு அட்டென்ட் பண்ணது எப்படி போகுது, என்ன என்ன அடைவை கடைசி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஒலிம்பியாடால ஏதாவது பிரயோசனமா என்று சொல்லியும் அந்த புள்ளோட அந்த வளர்ச்சி எப்படி எப்படி போகுதுன்னு சொல்லியும் அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பேசுவாங்க. நான் பார்ப்போம். அதையும் கேட்டுட்டு பிறகு நாங்கள் பேரண்ட்ஸ் ஆகி உங்களோடையும் நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஹரிணியா லைன்ல நிற்கிறீங்களா? ஹரிணியோட அம்மாவா? சொல்லுங்க. நீங்க டீச்சர் தானே? என்ன? சரி, ஓகே. என்னன்னு சொன்னா நீங்க அந்த கடைசியா நான் அந்த பிள்ளை எடுபட்டது அது சம்பந்தமா விளக்கத்தை சொல்லி இது பண்ணுங்க. மற்றது எங்களோட கிளாஸஸும் எப்படி போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிவிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் சாவகச்சேரியிலிருந்து கரணியாவின் அம்மா திருமதி சுதா சசிவரன். இவர்கள் என்னுடைய மகள் 2000 இப்ப தற்சமயம் ஆண்டு 7 படிச்சு கொண்டிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல எக்ஸாம்ல 192 புள்ளிகளை பெற்றார். அவர் ஏற்கனவே கணிதத்துல கூட விருப்பம் அவருக்கு இருந்ததால நாங்கள் இந்த கணித ஒலிம்பியாட் துறையை அவருக்கு மேலும் வளப்படுத்துறதுக்கு ஆர்வமாக இருந்தோம். அவரும் மிக ஈடுபாட்டோட இருந்து கடந்த வருடம் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு கூட நினைக்கிறேன் உங்களோட இந்த நிறுவனத்தோட நாங்கள் இணையக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு வாய்த்த ஆசிரியரும் மிகச்சிறந்த ஒரு வரிசையாசிரியர் அவர்கள். அவருடைய தரமான வழிகாட்ட எங்களுடைய மகளின் கணித ஆர்வத்தை இன்னும் மேன்மேலும் வளர்த்ததால அவர் சிறந்த நுட்பங்களை ஆசிரியர் கற்றுக் கொடுத்ததில் இருந்து தானும் சுயமாக அதுல இருந்து புதிய ஐடியாக்களை பெறக்கூடிய ஒரு
வாய்ப்பை அவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான பயிற்சியால சார் கொடுக்குற அந்த பேப்பர்ஸ், எங்கட அந்த வாட்ஸ்அப் குரூப்கள்ல போடுற ஐக்யூ சென்டரால போடப்படுற பயிற்சிகள், அதுகளை எடுத்து அவர் வீட்டுல மேன்மேலும் பயிற்சியை எடுத்துக்கொண்டதன் காரணமாகவும் சார்ண்ட இப்ப நாங்கள் டவுட் அண்ட் கால் பண்ணி கேட்டா உடனே அவர் அதுக்கு தர்ற விளக்கங்களும் அவருக்கு அந்த ஒலிம்பியாட்ல இருந்த ஆர்வத்தை தூண்டியதால இந்த வருடம் இலங்கை கல்வி அமைச்சால கணித ஒலிம்பியாட் கால் பண்ணப்பட்டிருந்த போது இவரும் அந்த பரீட்சைக்கு தோற்றி வடமாகாணத்துல 1ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதே நேரம் தேசிய மட்டத்துல அவர் 4ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதே போல கணித குயிஸ் போட்டி, அந்த குயிஸ் போட்டில இங்கிலீஷ் மீடியத்துல தோற்றி வடமாகாணத்துல 2ஆவதா வந்து தேசியத்திலையும் எங்களுடைய வடமாகாண அணி 2ஆம் இடத்தை தக்க வைத்திருக்கிறது. கிழக்கு மாகாணம் 1ஆம் இடம். மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டல் இந்த ஐக்யூ சென்டரால கிடைச்சதுக்கு நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஃபெரோஸ் சாரின் தரமான ஒழுங்குபடுத்தலின் கீழ் சியாத் சாரின் வழிகாட்டலும் அந்த கற்பித்தல் நுட்பங்களும் ஆசிரியரான என்னாலேயே சில கணக்குகளை தீர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல சாரின் வழிகாட்டலின் கீழ் என்னுடைய தரமேழு கற்கின்ற என்னுடைய மகள் எனக்கு விளங்கப்படுத்துற நினைச்ச ஒரு வகையில நாங்கள் பெருமைப்படுறோம். அந்த பெருமை எல்லாமே ஐக்யூ சென்டருக்கும் சியாத் சாருக்கும் தான் சேரும். இதுல நான் ஒரு விஷயத்த சொல்ல வேணும். என்னன்னு சொன்னால் காப்போதா உயர்தரத்துல இந்த பிள்ளைகள் தங்களுடைய துறையை தெரிவு செய்வதற்கு ஒலிம்பியாட்ல போற பிள்ளைகள் கூடுதலாக கணித துறையைத்தான் தெரிவு செய்கிறார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் 2021ஆம் ஆண்டு அகில இலங்கை ரீதியாக காப்போதா உயர்தரத்துல 1ஆம் இடம் பெற்ற தனராஜ் சுந்தர் பவன் என்னுடைய ஒரு உறவினருடைய மகன். அவர் வந்து இந்த கணித ஒலிம்பியாட் துறையில தன்னை வளப்படுத்தி கொண்டதன் காரணமாக 2 தடவைகள் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறார். அந்த கணித ஒலிம்பியாட்டில இருந்த ஆர்வமும் அவருடைய அந்த முயற்சியும் தான் அவர் அந்த காப்போதா உயர்தர கணிதத்துறையை தெரிவு செய்ய வைத்தது. அது மட்டுமல்லாமல் தேசிய ரீதியில் அகில இலங்கை ரீதியில 1ஆம் இடத்தை பெற்று எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிற. இவ்வாறு இந்த கணித ஒலிம்பியாட்ன்றது சாதாரண விடயம் இல்லை. ஒரு விதத்துல நாங்கள் பேரண்ட்ஸும் பிள்ளைகளோட இணைந்து செயற்பட வேண்டும். தனியே ஆசிரியர்களை மட்டும் நாங்கள் இதா இருக்காமல் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலோட நாங்களும் பிள்ளைகளோட சேர்ந்து அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கணித ஒலிம்பியாட் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை தரும். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகள் வேம்படி மகளிர் கல்லூரியில கற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய ஆசிரியர்கள் கூடி இவருடைய அந்த கணிதத்திறனை என்னுடன் கதை கேட்க வியந்திருக்கிறார்கள். எங்க இவர் கற்கிறார், யார்கிட்ட ஒலிம்பியாட் படிக்கிறா, டக்கண்டு டெக்னிக்கா விடையெடுக்கிறா, இப்படி என்று சொல்லி எல்லாம் கேட்கினான். அப்ப அது வந்து சியாத் சாருக்கும் ஃபெரோஸ் சாருக்கும் தான் அதை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மிகச்சிறந்த நுட்பத்தோட கற்பிக்கிறார்கள். இதுல இருக்கிற பெற்றோர்கள் நீங்க எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை இந்த கணித ஒலிம்பியாட் துறையில நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு பெற்றோர் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் மேன்மேலும் வளர்வார்களே ஒழிய எந்த ஒரு வீழ்ச்சிக்கும் போக மாட்டார்கள் என்பது என்னுடைய மகளின் வளர்ச்சியை வைத்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு சந்தர்ப்பம் தந்த ஃபெரோஸ் சார், சியாத் சாருக்கு நன்றியை கூறி உங்களிடம் கற்கிற வாய்ப்பை என்னுடைய மகளுக்கு வழங்கிய கடவுளுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் ஓகே, நான் இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு இதொன்று ஷேர் பண்ணி காட்டினேன் பிள்ளைகள் பாருங்க. இது எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது உண்மையா. அதுக்கு இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ இந்த ஹரிணியோட அம்மா அந்த டீச்சர் சொல்கிறத என்ன சொன்னாங்க, இப்போ எங்களோட முயற்சியை விட சரியா அந்த பிள்ளையோட முயற்சி மிக மிக 90%. இப்போ நாங்கள் எவ்வளவு படிப்பிச்சாலும் அவன் அந்த பிள்ளைகள் முயற்சி செய்யாட்டி கஷ்டம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல் ஒன்று கைட் பண்ண இயலும். என்னன்னு சொன்னால் நாங்கள் 24 மணித்தாலும் நாங்கள் வச்சு கொண்டு கைட் பண்ணுறலே. இப்போ வீக்குக்கு ஒரு 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் நிற்போம் உங்களோட பிள்ளைகளோட. அந்த பிள்ளைகள டொப்பாக இருக்கிற பிள்ளைகள் பயிற்சி மூலமாக அந்த பிள்ளை வந்திருக்கு. இதில் பாருங்கள், இந்த ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வெளியிட்டது இப்போ கிட்டத்தில் நினைக்கிறேன் 2023 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்த எக்ஸாம். அதாவது தேசிய அளவில் செலக்டட் லிஸ்ட் ஃபார் நேஷனல் ஒலிம்பியாட் ட்ரைனிங் பூல்னு சொல்லி அதில் எடுப்பாங்க. ட்ரைனிங் பூல்னு சொல்லி அதில் இந்த பிள்ளை பாருங்கள்
ஓல் ஐலண்ட்ல கிட்டத்தட்ட ஓல் ஐலண்ட் சொன்னா எப்படி பிள்ளைகள் வந்திருப்பாங்க. இது தமிழ் பிள்ளைகள் மட்டும் இல்லை, இது சிங்களம் தமிழ் எல்லாம் சேர்ந்து நடந்த ஓல் ஐலண்ட் நடந்த ஒரு எக்ஸாம். அதுல இதுல பாருங்க, இந்த அத்துக்கோரல்னு சொல்லி ஆனந்தா காலேஜ்னு சொன்னா கொழும்பு. அடுத்தது பிரித்திஷ் என்னது பிரித்திக்ஷின்னு சொல்லி சென்ட் மேரிஸ் ட்ரிங்கோல அது அஸ்வின். அடுத்தது ஹிந்து காலேஜ் இங்க ட்ரிங்கோ. அது அடுத்தது ஹரினியா, அதான் இந்த வேம்பாடி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஜஃப்னா நொதர்ன் பொசிஷன். உங்களோட அநேகமா கூடுதலாக இதில் நோர்த்லேருந்து வந்திருப்பீங்க. அதில் கிரேட் 6ல் இது பண்ணி 56 மார்க்ஸ் எடுத்து ரைட் சில்வர் மெடல் எடுத்துருக்கிறார். இப்போ கோல்டு மெடல் இதில் 3 அப்படி வந்தால இந்த சில்வர் மெடல் வந்திருக்கு. ரைட். அப்போ பாருங்க என்னன்னு சொல்லி. இது மட்டும் இல்லை, இப்போ இது சர்வதேச அளவுக்கு போகக்குள்ள அரசாங்கத்தால் எல்லா செலவுகளும் பொறுப்பேற்கப்பட்டு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் அங்கே காம்படிஷன் கொண்டு போவாங்க. எல்லா செலவும் ஒன்றும் இல்லை, உங்களோட ஒரு சதம் கூட செலவு போகாது. அதை விடுங்க வெளிநாட்டுக்கு போய் வர்றது. இப்போ இந்த ஒலிம்பியாட்டில் அந்த பெஸ்டா மினக்கட்டு படித்து இது பண்ண பிள்ளைகள் சர்வதேச அளவில் தான் என்ன செய்கிறாங்கன்னா பிரகாசி கொண்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக திருவண்ணாமலையில் நான் நினைக்கிறேன் அவர் பேர் சியாத் சார், அந்த அந்த போயிற பேர் என்ன, அப்கானா அப்காம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நான் நினைக்கிறேன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்னு சொல்லி. இவர் ஒலிம்பியாட் தான் இவர் மெயின் ஃபுல்லா. ஒலிம்பியாட்ல நிறைய போட்டிகள் பங்கு பற்றி இது பண்ணி இப்போ எங்க வேலை செய்ய தெரியுமா, அமெரிக்காவில் உள்ள அந்த மெட்டா கம்பெனின்னு சொல்லி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த இது பண்றது அந்த கம்பெனி இருக்கு, அதுல நல்ல ஒரு வேலையில இருக்கிறது. அதே மாதிரி சிங்களாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய சயின்டிஸ்ட், ஏன்னா சயின்டிஸ்ட் நிறைய டாக்டர்மார்னு சொன்னா எம்பிபிஎஸ் அப்படின்னு இல்லை, அதுக்கு மேலே படிக்கிறார்கள் இருக்காங்க, எக்ஸ்பர்ட், இந்த விஓஜி விபி அப்படியான ஆக்கள். அப்படி அந்த ஒரு துறையில கூட நாங்க மேலதிகமா அந்த எக்ஸ்பர்ட்டா உள்ள ஆக்கள் தான் இந்த ஒலிம்பியாட்ல இது பங்கு பற்றி நிறைய அடைவுகள் அடைஞ்சி மெடல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி வந்த ஆக்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டொப்பா இருக்கிறாங்க, உலகத்திலே டொப்பா இருக்கிறாங்க. இலங்கை மட்டும் இல்லை, வேறு உதாரணம் அந்த நாசாவில் வேலை செய்கிறார்கள் அவங்களும் ஏதோ ஒரு வகையில இப்படியான இதுகளில் பங்கு பற்றி டொப்பா இருந்தார்கள் தான் இருக்கிறார்கள் தான். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் நீங்க இதுல தேசிய ரீதியில அடுத்த சர்வதேச ரீதியில ஈடுபட்டு போறீங்களோ என்னமோ, ஆனா இந்த இதை நீங்க படிக்கிறதால உங்களோட அந்த பிள்ளைகள அறிவு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வயசுல, அதுவும் 6ஆம் ஆண்டுன்னு சொல்றது, இனி வார 6ஆம் ஆண்டுன்னு சொல்றது பெஸ்டான வயசு. நீங்க ஏற்கனவே உங்களோட அந்த ஸ்கூல்ல கரிக்குலம் ஏற்கனவே பாடங்கள் போகுதுன்னு அந்த பாடங்களோட மேலதிகமா இதுவும் ஒரு பாடமா என்ன செய்யணும்னு சொன்னா படிச்சு நாங்க போனோம்னு சொன்னா, அதுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுத்து போனோம்னு சொன்னா எல்லாம் நாங்க A-லெவல்ல அது அடுத்த மேல அடுத்தது நீங்க அந்த மெத்ஸ் எல்லாம் சார் சொன்னார். இப்போ இந்த 7ஆம் ஆண்டுல இருந்து நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து பிள்ளைகளுக்கு மெத்ஸே படிப்பிக்க தேவையில்லை. பிறகு அந்த பிள்ளைகள் அந்த புக்கே ஒரு மாசத்துல ஃபுல்லா முடிச்சுக்கணும். அது பிறகு கணிதத்துக்கு அப்படின்னா தனியாக எல்லாம் எனக்கு கிடைக்க தேவையில்லை. அப்படி ஒரு டேலண்ட் உண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அந்த மூளை எப்படி விருத்தி அடையும். அந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்றது அது தனியா ஒரு வித்தியாசமான ஒரு இது, அதை விடுங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அது நிச்சயம் குழப்புறது, அது அந்த ஒவ்வொரு அந்த என்னது அந்த பேப்பரை பொறுத்து என்ன செய்யும் பிள்ளைகள் குழம்பிடுங்கள் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு தனி செக்ஷன், இது தனியாக மூளையை சற்றியா வளர்த்து கொள்றதுக்குரிய ஒரு செட்டப். அதான் இப்போ அரசாங்கம் 6ஆம் ஆண்டுல இருந்து தான் முதலாவது ஒலிம்பியாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் இப்போ பிரைமரியில 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு 5ஆம் ஆண்டா சார் அல்லது 3ஆம் ஆண்டுல இருந்தா 3ஆம் ஆண்டுல இருந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்ட அவங்க வகுத்து கொண்டிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான் அரசாங்கத்தில் கொண்டு வரப்படுறது. அப்ப நாங்களும் இந்த தேசிய அளவுல இந்த இப்படியான இடங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இடம் பிடிக்கணும், கட்டாயம் எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸுக்கு முக்கியமான நான் உங்களுக்கு சான்ஸ் ஒன்ற தாரன். நீங்கள் என்ன செய்யலும்னு சொன்னால் எங்களோட கதை கேளும். உங்களுக்கு இதில் நாங்கள் விளங்கப்படுத்தின சில விஷயங்கள் விளங்காட்டி கட்டாயம் நீ கேளுங்க. ஒலிம்பியாட் சம்பந்தமாக திரும்ப வரோம் ஒரு இதுன்னு சொல்கிறோம். விரும்பின பேரண்ட்ஸ் என்ன செய்யலும்னு சொன்னால் கதை கேளும். தயவு செஞ்சு எல்லாரும் மத்தாக்கள் மீட் பண்ணிக்கொள்ளுங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நிறைய இடங்கள்ல
இந்த ஒலிம்பியாட் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. இப்போ நாங்கள் நடத்துறது வித்தியாசமான செட்டப்பில் நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். இந்த ஒலிம்பியாட் கிளாஸஸ் தொடர்ச்சியாக நடக்குது. இது உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு பாடம், இப்போ உதாரணமாக ஒரு சயின்ஸ் எப்படி ஒரு முக்கியமான ஒரு பாடமோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த இதை ஒரு பாடமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு போகிறோம். கிழமைக்கு 2 கிளாஸ் போட்டு அதுவும் போதாது உண்மையாக. நாங்கள் எதிர்காலத்தில் நம்ம கூட்ட விரும்புகிறோம் அந்த கிளாஸஸை. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த கிளாஸஸை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போவோம். அது தொடர்ச்சியாக நடக்கும் வருஷ கணக்கில். உங்களுக்கு ஓலெவல் போகும் மட்டும் நாங்கள் அந்த கிளாஸஸ் தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டுட்டு போவோம். அதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைய ஒரு 3 மாதம் எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களோட பிள்ளையோட அடைவு மட்டும் அடுத்த லெவலுக்கு காட்டும். இப்போ உங்களுக்கு ஒலிம்பியாட் கிட்டத்தில் எக்ஸாம் நடக்காட்டிலும் சரியா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தொடங்கக்குள்ள நடக்கும் எக்ஸாம், முதலாவது கோட்டை மட்டம். இப்போ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு அக்டோபர், அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆயிரும், உங்களுக்கு ஏப்ரல் ஆயிரும் அந்த இது தொடங்குறது. அப்போ எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வந்து ஒரு 5 மாசமாக போயிடும். அதுக்கு பிறகு பாருங்க அந்த பிள்ளைய மற்ற பாடங்கள்ல எப்படி, கணிதம் மட்டும் இல்லை மற்ற பாடங்கள்ல எப்படி அடைவா இருக்கிறாங்க, எப்படி முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு 3-4 மாசம் அந்த பிள்ளை கிளாஸுக்கு வந்தது பிறகு எப்படி மற்ற பாடங்கள்லையும் எப்படி அவங்க பிரகாசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அடைவு ஒன்றை நீங்க ஒரு முன்னேற்றத்தை காண இயலும். அப்போ இப்போ பேரண்ட்ஸ் யாராவது நீங்கள் இது பண்ணி கதை கேளும், இதை விளங்காட்டி திரும்ப கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்களோட கிளாஸஸ் நவம்பர் மாதத்துலேருந்து நடக்கும். அதுக்குரிய மேலாத விவரங்களை நான் அந்தந்த குரூப்பில் நான் தருவேன். யார் கதைக்கிறது? பேரண்ட்ஸ் கதைச்சா நல்ல இந்த விஷயத்தில். உங்களோட பேரன்னு சொல்லி எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி கதைங்க. நீங்க கதைக்கத்தான் விளங்கும் நாங்க என்ன செய்ய போறோம், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. யாருமே இருக்கிறீங்களா பேரண்ட்ஸ்? சொன்னா கொஞ்சம் கெதியா முடிக்கணும், அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்கு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நாங்க இப்ப கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றும் இன்னும் இதுல வரையிலையே சார். நீங்க எந்த இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க? நீங்க நாங்க இந்த புலம வித்தகன் சார் இந்த கிளாஸுக்குள்ளால வந்தபடியால. பிரசாந்தன் சார். பிரசாந்தன் சார். ரைட், ஓகே. இப்ப நான் அந்த ஃபோன் நம்பர் தந்தா சார் நாங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றதுக்கு. இப்ப இந்த முறை சார் இந்த நம்பர் எழுதாங்க, இன்னொரு நம்பர் தாங்க. இதுல எழுதிருக்கிற நம்பரா சார்? இல்ல, வாரம் நில்லுங்க, கொஞ்சம் வாரம் நில்லுங்க. இந்த நம்பருக்கு நீங்க ஒலிம்பியாட் சொல்லி போட்டு விட்டீங்கன்னு சொன்ன ஒலிம்பியாட்னு போட்டா அவங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில தருவாங்க. 075 312 312 30 91. சரி, இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அவங்க ஒலிம்பியாட் சம்பந்தமா டீட்டெயில்ஸ் தருவாங்க. இந்த வகுப்புல வந்த எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு தேவை நீங்க பங்கு பற்றணும் இந்த நம்பருக்கு போடுங்க, நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவோம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்ப அடுத்த பேரண்ட்ஸ் அந்த நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்றேன். என்ன சொன்னா, இப்ப உங்களுக்கு சியாத் சார் உங்களுக்கு முதலாவது எக்ஸாம் 6ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேர்ம் தொடங்கக்குள்ள நடக்கும். ஓகே. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் எங்களோட அனுபவத்துல நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம் அறிவிச்சுட்டாங்க, இப்போ ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி எக்ஸாம் சொல்லி நிறைய பேர் வாரது எப்போ வருவாங்கன்னு சொன்னா, ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வருவாங்க. ஒலிம்பியாட் எக்ஸாம் போட்டிருக்கு, நாங்க தயாராகணும், எங்களுக்கு கிளாஸ் நடத்துங்கன்னு சொல்லி. எங்களை மாதிரி இந்த ஒலிம்பியாட் அல்லது மெட்ஸுக்கு கைட் பண்றாங்கள என்ன செய்வாங்க, ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ போட்டுட்டு, ஒரு பேப்பர் கிளாஸ் ஒரு கைடன்ஸ் கிளாஸ் பொதுவாக அறிவிச்சுட்டு போட்டுட்டு 2 கிளாஸோட நடத்தி முடிச்சிருவாங்க. இது உங்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. நான் சொல்றேன், இந்த விடயம் எந்த வகையிலும் உதவாதேன்னு சொன்னா, இந்த ஒலிம்பியாட்னு சொல்றது தொடர்ச்சியா நீங்க பிள்ளைகளை பயிற்றுவித்து ஒரு இது பண்ணத்தான் ஏலும். இந்த ஹரிணியா அந்த அவங்களும் நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி பயிற்சி பெற்றேன்னு சொல்லி. இப்ப என்னன்னு சொன்னா, அவங்களும் 1 நாள் 2 நாள் மினக்கட்டாக்கள் இல்லை. சரி, அது அவங்களும் ஒத்துக்கொள்ளுவாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட
இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வந்தது 6 மாசம். இப்போ பாருங்க 6-7 மாசத்துக்கு மேல. அப்போ எவ்வளவு காலம் அவங்க மினக்கட்டு படிச்சு வந்தாக்கள் தான் அப்படி. சும்மா நீங்க ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ல அல்லது ஒரு செமினார்ல கலந்து கொண்டு மட்டும் இது எடுக்கிறது கஷ்டம். நான் அதை மட்டும் சொல்றேன். அது பிரயோசனம் இல்லை. ரைட்? வேற யாரும்? இல்லாட்டி நாங்க கதைச்சது ஒன்றும் விளங்கலை ஒலிம்பியாட் சம்பந்தமா. சம்பளம் அடுத்தது ஹலோ சார், சொல்லுங்க சொல்லுங்க. கிரேட் 3க்கு இருக்குதா? கிரேட் 3க்கு இன்னும் அவங்க ஒஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல கவர்மெண்ட். அதால Okay. நாங்க என்ன செய்யணும்னா ஒஃபீஷியலா இப்ப கிரேட் 3க்கு இவங்க யாரு சிதம்பரம்னு சொல்லி ஒரு போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டிகள் தான் அதுல ஓ ஓ நடக்குது. அது பிரைவேட்டா நடக்கிறது தானே யாழ்ப்பாணத்துல இருந்து. அந்த இது நடக்கிறதுல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த போட்டியில் நடக்க போது நீ கலந்து கொள்ளீங்கன்னு சொல்லி. ஆ. இப்ப உங்களோட பிள்ளை அது- கிரேட் 3 சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து கிரேட் 3, ஒரு ஆள் வந்து கிரேட் 6 போற. ஆ, அப்ப 2 பேர். இல்லாட்டி அவங்கள கிரேட் 3 மிச்சம் டேலண்ட் அப்படி ஏழுன்னு சொன்னா இந்த கிளாஸ்ல வந்து நின்று பார்க்கட்டும் சும்மா. அப்படி ஆஹா. கிரேட் 3 அதை பொருத்தமான டைம் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் எழுதணும், இது பண்ணணும், அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு தானே. அதால அவங்க ஸ்காலர்ஷிப் எழுதி போட்டு வந்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க ஃபுல்லா. அதுக்கு பிறகு நார்மலா பாடங்கள் நடக்குது தானே. அப்ப நீங்க கிரேட் 5 முடிச்சதுக்கு பிறகு 6க்கு பிறகு அவங்கள ஃபுல்லா கைட் பண்ணுங்க. அது இப்ப கொஞ்சம் ஓகே, அது சிதம்பரம்ன்றத நீங்க செய்வீங்களா இல்ல வேற யாருக்களா? இல்ல நாங்க எங்கள்ட்ட ஒரு காம்படிஷனும் இருக்கு. அது நாங்க ஒரு அனுவலா நடக்கிற கட்டத்துல அறிவிச்சது ஐன்ஸ்டீன் காம்படிஷன் சொல்லி. அது இன்னும் நடத்தல, சின்ன ஒரு ப்ராப்ளமால. அதை நடத்துவோம். ஆனா இந்த பிள்ளைய அந்த சிதம்பரம் அப்படின்ற அது கால் பண்ணக்குள்ள நாங்க அந்த குரூப்ஸ்ல போடுவோம். நீங்க விரும்பினா நீங்க அந்த பிள்ளைய அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். சரி சார், அப்ப நான் உங்களோட நம்பர் எடுத்துட்டு இருந்தாலே கதைச்சிட்டு எங்களை ஜாயின் பண்ணி விடுங்க, வரைக்குள்ள செய்வோம். சரி, ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. நான் அந்த எழுதின நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தானே. நீ கால் எடுத்தா ஒர்க் பண்ணாது. வாட்ஸ்அப் தான். ஏதாவது நீ கதைக்கணும்னு சொன்னா சரியா? ஏதாவது நீ கதைக்கணும்னு சொன்னா இந்த நம்பரை தாரன். இன்கேஸ் இந்த நம்பருக்கு மேல இருக்கிற 77 88 சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது கதைக்கணும்னு சொன்னா கீழே உள்ள நம்பர் உங்களுக்கு கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா 2வது நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா மட்டும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா போடுங்க. சரி சார், ஓகே. சரி, நீங்க எந்த இடம்? நாங்க வத்தல. ஓகே. ஓகே. ஹலோ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. சார், நீங்க இந்த ஒலிம்பியாட்ல வந்து கிரேட் 9க்குரிய மாதிரி கிளாஸ் செய்றீங்களா? யார் சார்? அது போயிட்டு இருக்கா? அது ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமான டீடைல் எப்படி சார் எடுத்து? அதுக்கு இதே போடுங்க. நம்பருக்கு பேசுங்க, நீங்க சாரோட பேசுங்க. ஓகே. சரி, அடுத்தது சில நேரம் உங்களுக்கு டைம் இஷ்யூவா இருக்கு. சில நாங்கள் போடுற டைம் பிரச்சனையா இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டினேன். அது இப்போ நான் யூடியூப்ல போட்டு என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு எனி டைம் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் தருவோம் உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா விரும்பின டைமுக்கு ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அந்த பிள்ளைகளை பார்க்க வச்சு நீங்க ஃபுல்லா கிளியர் ஆக்கி அப்படி செய்யணும். அப்படி ஒரு ஆப்ஷன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. லக்ஷிகா ஜீவராஜன் அவ கிரேட் 8 படிக்கிறா. ஓ, இதுலயே ஜாயின் ஆகலாமா இல்ல இதுல தனியா வேற? இல்ல, இதுல ஜாயின் பண்ணாம இன்னொரு கிளாஸ் உண்டு போது அதுல ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கு என்னன்னு நாங்க அது நம்பர் ஏதாவது தெரிவிங்களா? நீங்க இதே நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. உங்களோட கிரேட்டை போடுங்க. உதாரணமா ஒலிம்பியாட் கிரேட் 8 சொல்லி நீங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர். அவ கிரேட் 8 இப்பதான் பெஸ்டா வாரான்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களை இந்த ஸ்டார்ட் பண்ற கிளாஸ்ல ஒரு 1 மந்த் இருந்தா நல்லா வரீங்க. இப்ப நீங்க இந்த என்னண்டா இப்ப நீங்க இதான ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒலிம்பியாட் ட்ரை பண்றீங்க அப்படியா? ஆமா. அப்ப நீங்க பெஸ்டா நீங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் இப்ப தொடங்க போற இந்த கிளாஸஸ்க்கு நீங்க 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பார்க்க தேவையில்ல. ஒலிம்பியாட்டை 5ஆம் ஆண்டு கூட அது மிச்சம் ஹார்டான இதுதான் அந்த ஒலிம்பியாட்னு போறது. அப்ப நீங்க இந்த இதுல கொஞ்ச நாள் போட்டுட்டு நாங்க பிறகு என்ன செய்வோம்னா அடுத்த வச்சுக்கு நாங்க மாத்தி விடுவோம் அதை பிள்ளைய. அந்த பிள்ளையோட அடைவு கொஞ்சம் பிடிக்குதான்னு விளாங்கும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் அடுத்த அந்த செஷனுக்கு மாத்தி விடுவோம். இன்னொரு செஷன் ஒன்று போகுது.
சரி. அப்ப இதை நீ அடுத்த நீ கிளாஸுக்குரியதை நீங்க போடுவீங்க என்ன? போடுவோம், இனி கிளாஸ் டீட்டெயிலாக போடுவோம். நவம்பர் மாதம் தொடங்குவோம் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து. ஓகே சார். சரியா? வேற அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம் என்னண்டா இப்ப மகள் வந்து கிரேட் 6 கிளாஸ்ல சேர்ந்து போய் கொண்டிருக்கிறா 1 மந்தா. இப்ப சரி. அவ வந்து இப்பதானே இப்ப கிரேட் 6 அப்ப அவக்கு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண போற கிளாஸ்லயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுமா, அப்ப கொஞ்சம் அது ஈஸியா. அது ஓ வேற ஏழுக்கு. டைம். அது பேசிக்ல தான் போகும். ஓ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அது வேற டைம் தான் போகும். அதுல நீங்க ஜாயின் பண்ண வைக்கலாம். அது போடுங்க, மெசேஜே போடுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில். நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விட்டா நீங்க அந்த லிங்க் அனுப்புவீங்க தானே? மேம் அதையும் அனுப்புவோம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, யாரு? இதுல அந்த பேரண்ட்ஸ் கூடுதலா என்ன செய்யுங்க, ஆர்வமா இருக்கிறீங்க. இந்த கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட வந்தாங்க. ஆர்வமா இருக்கிறீங்க. இப்ப நாங்க இதுல நாங்க கட்டாயப்படுத்தலை, கட்டாயம் வாங்கன்னு சொல்லி. இப்ப நாங்க அந்த ஒலிம்பியாடுற முக்கியத்துவம், என்ன மாதிரி ஒலிம்பியாட், அதுல என்ன நன்மை, பிள்ளைகளுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி ஓரளவு நாங்க உலகப்படுத்தியிருக்கிறோம். அப்ப நீங்க டிசைட் பண்ண வேண்டியது நீங்க. இப்போ ஃபுல்லா என்னது, இப்போ பிள்ளைகளை மற்ற பாடங்களு கட்டாயம் அந்த பிள்ளைகளை தயார்படுத்தணும். இப்போ நான் சுருக்கமாக சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இப்போ இந்த பிள்ளை 6ஆம் ஆண்டுக்கு போனதுக்கு பிறகு 6ஆம் ஆண்டுல இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், நார்மலாக மற்ற பாடங்களை படிச்சு கொண்டு போகும். அதே டைம்ல இந்த ஒலிம்பியாட்டையும் நாங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கணக்கு அந்த அறிவை நாங்கள் கொடுத்து கொண்டு போனோம்னு சொன்னா, நீங்க அந்த படிப்பிக்கிற அந்த மற்ற பாடங்களுக்கு இது சப்போர்ட்டா உதவும், நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அந்த பிள்ளைய நீங்க பெருசா தேடத்தவில்லை, இதுல நல்ல ஓரளவு எக்ஸ்பர்ட் ஆகினா அந்த பாடங்களுக்கு படிக்கிறது இது பண்ண தேவையில்லை. அந்த பிள்ளைகள் ஓட்டோவா அந்த மூளை அது என்ன செய்ய, அது ஓட்டோ இது பண்ணும், டெவலப் ஆகும். பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யும், மற்ற பாடங்களை ஈஸியா நீங்க அது லேசா படிச்சு கொண்டு போகும். அப்ப நாங்க அதுக்கு கூடுதலா மிச்சம் இணக்க வேண்டிய அவசியம் வராது, அது ஓட்டோவா போகும். அப்ப நாங்க அந்த ஒரு நன்மையும் இதுல இருக்கு கட்டாயம். அந்த பிள்ளை நீங்க ஒரு 6 மாசம் இது பண்ணி பாருங்க. அந்த 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு அந்த நெக்ஸ்ட் புத்தகத்தை என்ன சார் சியாத் சார் சிம்பிளா செய்யும் எல்லாம். அவங்க 1 மந்த்லயே முடிச்சிருவாங்க. 1 மந்த்லயே அவன் அந்த அந்த மெட்ஸ் புத்தகம், அந்த 6ஆம் ஆண்டு புத்தகத்தை எடுத்து பாருங்க. அந்த ஃபுல்லா அந்த மெட்ஸ் புத்தகத்தை சிம்பிளா செய்யக்கூடிய அளவுக்கு வரும். அப்ப அந்த ஹரிணியோட அம்மாவும் சொன்னாங்க, அந்த பிள்ளை எப்படி அங்க அந்த ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி அது வித்தியாசமான ஐடியா வரும், ஷார்ட் மெத்தட்ஸ் வரும், அப்படியான இதுகள் வரும். அந்த பிள்ளைகள் அந்த கிளாஸுக்கு வந்த வீடியோ ஒன்று, நான் வீடியோ ஒன்று போட்டேன், அதில் சவுண்ட் வருது அல்லே? இந்த சவுண்ட் வரல, ரைட், ஓகே. அது என்ன இஷ்யூ தெரியல. நான் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அந்த குரூப்பில், எங்கள் சாம்பிள் வீடியோன்னு சொல்லி. அந்த வீடியோ வேணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி கிளாஸஸ் நடத்துகிறோம்னு சொல்லி. ரைட். இன்னொரு ஆளுக்கு மட்டும் சான்ஸை கொடுத்துட்டு நாங்கள் இந்த செஷனை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஒரு ஆள் கதைங்க, யாரும் பேரண்ட்ஸ். சார் மீடியம் வந்து தமிழ்ல சொல்லுவீங்களா இங்கிலீஷா? சார் அந்த மீடியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மீடியம் என்னன்னா நேஷனல் லெவல் போய் ஃபைனலுக்கு போகல இங்கிலீஷ் மீடியத்துல நடக்கும். நாங்கள் வந்து பேப்பர் 2லயும் செய்வோம், தமிழ்லயும் செய்வோம், இங்கிலீஷ்லயும் செய்வோம். இங்கிலீஷ் பேப்பரை அனுப்பி அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ பிள்ளைகள் ஓட்டோவா இங்கிலீஷும் இதுல படிக்கிற மாதிரி அமையும். சில டேர்ம்ஸ் எல்லாம் ஈஸியா பிடிச்சு போடுவாங்க. கிளாஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா விளங்க வேற யூசேஜ். ஓகே ஓகே சார் வந்து இந்த சயின்ஸ் ஒலிம்பியாட் ஒன்றும் நடக்குது இந்த குரூப்ல போட்டுருக்கீங்களா? சயின்ஸ் ஒலிம்பியாட் நடக்க போகுது. நாங்கள் ஏற்கனவே இப்போதான் சயின்ஸ் ஒலிம்பியாட்னு சொல்லி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு அந்த கேட்டகரி வைஸை போட்டது ஃபர்ஸ்டாக நடந்தது இந்த முறை தான். அதுக்குரிய கிளாஸஸும் நாங்கள் இப்போ கிட்டத்தில் நடத்த போகிறோம். சொன்னால் இதை தொடங்கினது பிறகு தான் நாங்கள் அதை நடத்துவோம். நான் ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், பிள்ளைகளும் எடுத்துட்டோம் கொஞ்சம் பேரை. இப்போ நாங்கள் அந்த சயின்ஸ் ஒலிம்பியாடுக்கும் நாங்கள் அந்த இதை தொடங்கினதுக்கு பிறகு நாங்கள் அறிவித்தல் தருவோம். அது என்னன்னு நாங்க அந்த அப்ளிகேஷனை தந்து பேரை தந்து வைக்கலாமா? இல்ல, பேர் தந்து வைக்க தேவையில்ல. நீங்க இந்த மெட்ஸ் ஒலிம்பியாட்ல இணைஞ்சு கொள்ளுங்க. நாங்க அந்த மெட்ஸ் ஒலிம்பியாட் குரூப்ல நான் கட்டாயம் அந்த டீட்டெயிலும் தருவோம். ஓகே ஓகே சார். ஓகே ரைட். அப்போ நாங்க இந்த அளவுல முடிச்சு கொள்வோம். நான் நினைக்கிறேன் உங்களோட பிள்ளையர எதிர்காலத்தையும் இது கூடாக நாங்க
பெஸ்ட்டாக இருக்கிற பிள்ளைகளா எதிர்காலத்தில் மொழிடுற 1000 பிள்ளைகள் சொன்னால் அதில் ஒரு பிள்ளை தானே என்ன செய்யணும்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பிள்ளை இந்த திட்டத்துக்கு ஊடாக இந்த ஒலிம்பியாட்டுக்கு ஊடாக உங்களோட பிள்ளையும் அடையும்னு சொல்லி எதிர்பார்த்து நாங்கள் அடுத்த நவம்பரில் நடக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த கிளாஸஸில் நாங்கள் சந்திப்போம். மேலதிகமான விளக்கங்களை இதில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தரப்பட்டிருக்கு அந்த கீழே. அடுத்தது 77 88 67 131 சொல்லி டயலாக் நம்பர் ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் தேவைப்படுற டைமில் நீங்கள் அநேகமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட நல்ல ஆன்சர் பண்ணாட்டிலும் அப்போ இந்த அளவு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதில் கலந்து கொண்ட பேரண்ட்ஸுக்கும் அடுத்த மாணவர்களுக்கும் ஸ்பெஷலாக நாங்கள் இதில் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட பிரசாந்தன் சார், புலமை பிரசாந்தன் சார், அவர் வழிகாட்டலில் இந்த ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கு இந்த தகவலை தெரிவித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வேண்டி அவருக்கு நன்றி தெரிவித்து, வளவளர கலந்து கொண்ட சியாத் சாருக்கு நன்றி தெரிவித்து, அதோட ஸ்பெஷலாக இந்த இதுக்கு வந்த ஹரிணியா, அதுவும் ஹரிணியோட அம்மா டீச்சர், அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் முடிச்சு கொள்கிறேன். நாங்கள் கிளாஸில் சந்திப்போம். ஓகே, எல்லோரும் குட் நைட்டா.